ராசி சக்கரத்தில் ஏழாவதாக வரக்கூடிய ராசியுமான சுக்கிர பகவான ராசி அதிபதியுமாய் கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, என்ன செஞ்சால் பாதகமான பலன்களை நீங்கள் தவிர்க்க முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்கள தான் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. துலாம் ராசியில் சித்திரை, சுவாதி, விசாகம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துருக்கோம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் தீரவும், சங்கடங்கள் விலகவும், வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். காரிய தடைகள் விலகி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையுமே நன்மை பிறக்க குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் வழிபட்டுடுவாங்க. அதுவும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது கூடுதல் சிறப்பாக அமையும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் கம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. குருவின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். துலாம் ராசியில் உள்ள சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம். இதில் முதல்ல சித்திரை 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே கவனமாக செயல்பட்டு நினச்ச விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள். பிறந்திருக்கும் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையிலையுமே நன்மை நிறைந்த மாதமாக அமைஞ்சிருக்கு. என்ன மாதிரியான விஷயத்துல எல்லாம் நன்மையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்களோட நட்சத்திரநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களோட செயல்களில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்தினீங்கன்னா நல்லதாக இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையுமே பின்விளைவு பற்றி யோசித்து அதன் பிறகு முடிவு செய்கிறது நல்லதாக அமையும். குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு இந்த மாதம் சுப செலவு உண்டாகும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். உங்களுடைய உடல் நிலையிலும் சரி, மனநிலையிலும் சரி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் பிறந்திருக்கு. இதுவரைக்கும் இருந்ததை விடவே ஒரு சிறப்பான யோகத்தை கொடுக்க போகுது இந்த மாதம். புதன் பகவான் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையுமே முடிவிற்கு வந்துடும். பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் சனியும் சூரியனும் சஞ்சாரம் செய்கிறது அவசர வேலைகளை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறது தான். அவசரமாக ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சிட்டிங்கன்னா அதோட பின் விளைவு அப்படிங்கிறது ரொம்பவும் பெருசாக இருக்கும். அதனால அவசர வேலைகளை தவிர்க்கணும். கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயலாற்றக்கூடிய வேலை எல்லாமே உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். வழக்கமான வேலைகளில் கவனம் செலுத்தினாலே சிறப்பான பலனையும் நீங்கள் பெற முடியும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, உற்றார் உறவினர்கிட்ட ஏதாவது வீண் வாக்குவாதம் ஏற்படும். இதன் மூலம் இடைவெளி ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால வார்த்தைகளையுமே நீங்கள் கொஞ்சம் கனிவை மேற்கொள்ளணும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏதாவது பிரச்சனை வரலாம். உங்களோட பிள்ளைங்களுக்காக செலவும் வரலாம். இதில் எல்லாத்துலேயுமே நிதானமாகவும் கவனமாகவும் தான் இருக்கணும். இந்த நிலையில் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ராகு பகவான் உங்களுக்கு உதவியாகவும் இருப்பார். பிரச்சனை எவ்வளோ வந்தாலுமே என்னால் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தைரியமாக நீங்கள் இருப்பீங்க. வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும் ராகு பகவானால். பெரியவங்களோட ஆசீர்வாதமும் உதவியும் இந்த சமயத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். விவசாயிகளுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிறு வியாபாரிகள் உங்களோட உழைப்புக்கு கொஞ்சம் வேலைப்புல அதிகரித்த மாதிரி இருக்கும். மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை செலுத்துறது நல்லது. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சரியாக திட்டத்தை தீட்டி அதன்படி வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க. பிறந்திருக்கும் மாதம் உங்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகு பகவான் நினச்ச வேலைகளை நினச்சபடி நடத்தி முடித்து காட்ட போகிறார். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலக ஆரம்பிக்க போகுது. வியாபாரத்துலேயும் உங்களோட தொழிலையும் நீங்கள் எதிரிகளால் ஏற்பட்டிருந்த எல்லா நெருக்கடிகளுமே உங்களை விட்டு விலகிடும். போட்டியாளர்கள் எல்லாமே அவங்களாவே உங்களை விட்டு விலகி செஞ்சிடுவாங்க. இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை கொடுக்கும். செல்வாக்கு உயர்ந்து காணப்பட போகுது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனை கூடிய விரைவில் முடிவுக்கு வரப்போகுது.
புதிய முயற்சிகளில் ஈடுபட விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதத்தின் இறுதியில் தொடங்கலாம். ஏன்னா புதன் பகவானோட சஞ்சாரம் அதன் பிறகு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால திட்டமிட்ட வேலையை நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த சமயத்தில் ஏற்படும். எதிர்பாராத உதவி கிடைக்கும், புதிய முயற்சி பலிக்கும். ஒரு சிலருக்கு இந்த சமயத்தில் புதிய சொத்து சேர்க்கையுமே வரும். மாதம் முழுவதுமே ராசிநாதன் சஞ்சாரம் அப்படிங்கிறது எதிர்மறையாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக செயல்பட்டீங்கன்னா ரொம்ப நல்ல பயனுமே நீங்கள் பெற முடியும். வியாபாரத்தில் மற்றவங்களை நம்பி விடாமல் நீங்களாக நேரடியாக இருந்து கண்காணிக்கிறது லாபத்தை அதிகரிக்க உதவியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை நீங்களாக செஞ்சுக்கோங்க. அதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான யோகத்தையுமே கொடுக்கும். ஏன்னா மற்றவங்களை நம்பி கொடுக்குற வேலையில் ஏற்படுற பிரச்சனைக்கு முழுமையான பொறுப்புமே நீங்கள் தான் ஏற்று நடக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஏதாவது நஷ்டம் வந்தாலுமே அதோட உங்களுக்கு வாழ்க்கைக்கே பல பின்னடைவையே கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கண்காணிப்பில் எல்லா வேலையும் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன வேலையாக இருந்தால் அது நீங்களாக கூட செஞ்சுருங்க. மற்றவங்கள நம்ம சொல்லி அவங்க செஞ்சு அதில் தப்பு வந்து பிரச்சனையில் மாட்டுறதுக்கு நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டு அதுக்கான நல்ல பலனை பெற்றுக்கலாம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. பூர்வீக சொத்து விவகாரத்தில் நீங்கள் நினைக்கிறது ஒன்றாகும், நடக்கிறது வேறு ஒன்றாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் பெரியவங்களை நீங்கள் அனுசரித்து போகிறது உங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி அடைய வைக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும். அரசு பணியில் இருக்கிற நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். எந்த ஒரு சட்டவிரோத செயலையுமே ஈடுபடக்கூடாது. உங்களோட வேலையில் நீங்கள் கரெக்டாகவும் நியாயமாகவும் செயல்படுறது நல்லது. பள்ளி படிக்கும் மாணவர்கள் எல்லாமே பொது தேர்வை மனதில் வச்சுட்டு படிங்க. கவனமாகவும் ஆசிரியரோட சொல்படியும் கேட்குங்க. விவசாயிகளுக்கு இந்த மாதம் உழைப்பு அதிகரிக்கும், விளைச்சல் சீராக இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் தீர துர்க்கையம்மனை தொடர்ந்து வழிபட்டுட்டே வாங்க. அதே போல் விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுலையும் திட்டமிட்டு வாழ்கிறதுலையும் முதன்மையானவங்களாக திகழக்கூடியவங்க தான் இவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட நட்சத்திரநாதன் குரு பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களோட செயல்களில் கவனக்குறைவு ஏற்படலாம். திட்டமிட்டு செய்கிற வேலையிலையுமே தடுமாற்றம் உண்டாகலாம். ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு மனசோர்வு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். ராகு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால நெருக்கடியிலேருந்து உங்களை பாதுகாப்பாக வச்சுருப்பார். அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் நினச்ச வேலைகளை நினச்சபடி நடத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு சூழ்நிலையை உங்களாலேயே உருவாக்க முடியும். உங்களோட செயல்களின் சிறப்பான பலன்களால் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிச்சிருக்கும். அதே போல தான் வியாபாரம் தொழிலில் நிறைய தடைகளை கடந்த சமயத்தில் சந்திச்சிருப்பீங்க. அந்த தடைகளுமே சூரியனை கண்ட பனி போல விலகிடும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்தில் எவ்வளவு முயற்சி போடுறீங்களோ அவ்வளோ நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியும். ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியடையும் யோகத்தை உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்கும். தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்பட்டீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு முயற்சியுமே நிறைவேறும். அதன் மூலம் எதிர்பார்த்த பண வருமானத்தையும் நீங்கள் பெற முடியும். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்குமே ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாக போகுது. இது வரைக்கும் நீடித்திருந்த சண்டை, பிரச்சனை, ப்ராப்ளம் எல்லாமே உங்களோட திறமையான செயலால் குடும்பத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களால் உருவாக்க முடியும். ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய இடம், வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு அமையும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்று நடப்பது சிறப்பான பலனை உண்டாக்கி கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து போங்க. புதிய முயற்சிகள் ஏதாவது மேற்கொள்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. வழக்கமான வேலைகளில் நீங்கள் எப்பவும் போல் செய்யலாம். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலைப்பளு கொஞ்சம் அதிகரித்த மாதிரி தான் இருக்கும். அலுவலகத்தில் சிலருக்கு நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். எல்லா விஷயத்தையுமே சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் ஆற்றலும் இந்த மாதம் இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலுமே அந்த திறம்பட சமாளிக்கக்கூடிய யுக்தி உங்களுக்கு பிறக்கும். வழக்கு விவகாரத்தில் நீங்கள் சாதகமான பயன்களை பெற போகிறீங்க. மாணவர்கள் படிப்பில் கூடுதலாக கவனம் எடுத்து படிக்கிறது நல்லதாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவில் கூறின கருத்துக்களும் தகவல்களும் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான முன்னேற்றம் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே.